வணக்கம் சொந்தங்களே. இப்போ வந்து இன்ஸ்டன்ட் சட்னி பொடி எப்படி செய்யறதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தேவையானது வந்துங்க, நான் வந்து இந்த கப்பு இருக்கு இல்லைங்களா, எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கலாங்க. இந்த கப்பில் 2 கப்பு நிலக்கடலைங்க, அது வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்குறேங்க. அதே போல் 2 கப்பு அதே சேம் கப்லேயே 2 கப்பு பொட்டுக்கடலை, அது லைட்டாக, அது ரோஸ்டட் தான், ஏற்கனவே கொஞ்சம் லைட்டாக வறுத்து வச்சுக்கிட்டேங்க. அதில் வந்து 3/4 கப்பு வந்து உளுந்து இருக்குங்களா, 3/4 கப்பு உளுந்து வந்து நல்ல இளம் சூட்டில் நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கணுங்க. ஒரு 8 வரமிளகா வச்சுருக்குறேங்க. உப்பும் வறுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இங்கே வந்து தேங்காய் வந்து அதே 2 கப்பில் வந்து தேங்காய் 2 கப் தேங்காய் எடுத்து வர தேங்காவை எடுத்துக்கோங்க. வர தேங்காவை எடுத்து நல்லா கொஞ்சம் நல்லா வணக்கணுங்க. அதிலே கொஞ்சம் 4 கறிவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு வச்சுருக்கிறேங்க. இது நல்லா ப்ரௌன் கலராக வறுத்துக்கணுங்க. வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேங்க. கூட வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுட்ரு போடுவேங்க. என்கிட்ட காஷ்மீரி சில்லி இல்லை, அதனால் சில்லி பவுட்ரு கொஞ்சம் கலந்துருவேங்க. பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வணக்கணுங்க. இலங்காயாக பார்த்து எடுக்காதீங்க. கொஞ்சம் நல்லா கொப்பரை தேங்காவாக பார்த்து எடுத்து திருவி இப்படி நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது நல்லா கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுலேயே அந்த சூட்லேயே இந்த கறிவேப்பிலையும் இதை வறுத்துருங்க. இந்த பூண்டும் வந்து பாருங்கள், பூண்டும் வணங்கிடுங்க. இப்போ வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு வரதில்ல, லாஸ்ட்டாக கடைசியாக வந்து நிலக்கடலை போடுங்க. ஏன்னா முதலுக்கே நிலக்கடலை போட்டுட்டிங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் அந்த ஸ்பீடாக போட்டு அரைக்க முடியாது. விட்டு தான் அரைச்சாதான் அது கொஞ்சம் இருக்கும், இல்லைன்னா எல்லாம் பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் வந்து அதை பார்த்து செஞ்சுணுங்க. இப்போ இது வறுத்துட்டு அப்புறம் எப்படி சொல்கிறதுன்னு செய்கிறேங்க. இந்த பொடி வந்துங்க, நீங்கள் வந்து இப்போ திடீர்னு வந்து நீங்கள் வந்து எங்கேயாச்சும் போகிறீங்களோ, இல்லாட்டி சமைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நம்மளுக்கே ஒரு மாதிரி சலுப்பாக இருக்கு இல்லைங்களா, அன்றைக்கி இந்த பொடி எடுத்து போட்டு நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்து போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சாப்பிடுவோம் அப்படின்னாக்கா பச்சை தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. இல்லை நாங்கள் உடனே சாப்பிட போகிறோன்னா சட்னியோ தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெதுப்பான தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி வேணுங்கிற அளவுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தாளித்து கொட்டி வச்சுருங்க. தாளித்து கொட்டி வச்சு மூடி வச்சுட்டு ஒரு 5 அந்த பக்கம் வச்சுட்டு இட்லி உயர்ந்தாட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக வந்துடுங்க. இந்த பொடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா என்னென்னா, இந்த ஏதாவது இந்த சுண்டல் எல்லாம் வைக்கிறப்ப அப்படியே மேலே இது அப்படியே தூணிங்கனாலும் அது ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல்லாக இருக்குங்க. காரம் எதுவுமே எல்லாமே இதுலேயே இருக்குதுங்களா. வெங்காயம் போட்டு வணக்கிட்டு சுண்டல் போட்டு ஒரு வணக்கி இதை அப்படியே மேலே தூவிட்டு சாப்பிட்டுங்க. அது கொஞ்சம் நல்லா எம்மியாக இருக்காது. அந்த போல் இந்த சாலட்லாம் செய்கிறீங்க பாருங்கள், அதுலேயும் இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. வர தேங்காய்ன்னு சொன்னிட்டு கொப்பரை தேங்காய் போட்டுறாதீங்க. கொப்பரை தேங்காய் போட்டாங்க மைஸ் ஆகுதுங்க. போன டைம் நான் அப்படி தான் பண்ணினேன். அது வந்து அந்த தேங்காய் வந்து அப்படியே திட்டுன்னு ஒரு மாதிரி நல்லா இல்லைங்க. அது மாதிரி வேறு ஸ்மெல்லும் அடிச்சிடுச்சு. அதனால் கொப்பரை தேங்காய் போடாதீங்க. தேங்காய் வந்து நல்லா வரக்காயாக பார்த்து போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், கறிவேப்பிலையும் நல்லா வணங்கிடுச்சிங்க. பூண்டும் நல்லா இந்த சூட்டில் நல்லா அதுவும் வணங்கிடுச்சு. கறிவேப்பிலை நல்லா கொஞ்சம் வாசம் வர ஆரம்பிச்சிச்சிங்க. தேங்காயும் வணங்கிடுச்சு. இந்த சூட்லேயே அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பரப்பி வச்சுட்ருங்க. அப்படியே மிச்சம் மீதி இருக்கிறதுலேயே அப்படியே அந்த வறுத்துருங்க. நான் இது எல்லாம் ஆறுநாட்டி அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. உங்களுக்கு வந்து புளி போடணுன்னு தெரிஞ்சுன்னா கொஞ்சோண்டு புளி வறுத்து போடுங்க, இல்லாட்டி நான் போடலிங்க. இப்போ பாருங்க, இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு எல்லாம் அரைக்க போகிறாங்க. இந்த நிலக்கடலை மட்டும் கடைசியாக போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் பொடி பண்ணிக்கலாங்க. தேங்காய் பாருங்கள், தேங்காய் பாருங்க நல்லா சத்தம் கேட்குதுங்களா. தேங்காய் எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சிங்க. இன்ஸ்டன்ட் சட்னி பொடி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு என்னன்னு சொல்லி பாருங்கள். கொஞ்சம் பிறுபிறுந்தாங்க வரும். நிலக்கடலை போட்டிருக்கனால கொஞ்சம் பிறுபிறுந்தான் இருக்கும். இது வந்து தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அப்புறமே செஞ்சிங்கன்னா கட்டும். கொஞ்சம் எமர்ஜென்சினாக்கா கொஞ்சம் வெதுப்பான தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கோங்க. நன்றிங்க. எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிங்க. பாருங்கள், இப்போ சட்னிங்கிற அளவுக்கு போட்டு இது பண்ணேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வேணுன்னா இப்போ தண்ணி ஊற்றினாலும் தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை இப்படியே வச்சு சாப்பிட்டாலும்